புதுச்சேரியில் சொந்தமாக தனக்கு ஒரு பைக் இல்லையே என்று கதறி அழுத நண்பனுக்காக பைக் திருட்டில் ஈடுபட்ட சக நண்பன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். நண்பனையும் திருட்டு வழக்கில் கோர்த்துவிட்ட உயிர் நண்பன் போதையில் பார்த்த வேலை என்ன? புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் பகுதியை சேர்ந்தவர் 26 வயதான முஸ்தபா. எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை செய்து வரக்கூடிய இவர் கடந்த 19ஆம் தேதி பணி முடித்து வீட்டுக்கு சென்றுள்ளார். தன்னுடைய யமஹா இருசக்கர வாகனத்தை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை வேலைக்கு செல்வதற்காக வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை காணவில்லை. அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்த அவர் பிறகு வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முஸ்தபாவின் யமஹா பைக்கில் ஒருவர் அமர்ந்திருக்க மற்றொரு பைக்கில் வந்த நபர் அந்த பைக்கை காலால் டோ செய்து திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை வைத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் வில்லியனூர் பகுதியை சேர்ந்த கோகுல கிருஷ்ணன் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் சிக்கினர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போது திருட்டுக்கான நூதன காரணம் தெரிய வந்தது. இருவரும் புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் உள்ள ஒரு ஃப்ளெக்ஸ் போர்ட் கடையில் பணியாற்றி வந்துள்ளனர். இதில் கோகுல கிருஷ்ணன் இருசக்கர வாகனம் வைத்துள்ளார். ஆனால் விக்னேஸ்வரனிடமோ பைக் இல்லை. இதனால் விக்னேஸ்வரனுக்கு ஒரே ஏக்கமாக இருந்துள்ளது. ஒரு நாள் இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது தன்னிடம் ஒரு பைக் இல்லையே என்று கதறி அழுதுள்ளார் விக்னேஸ்வரன். நண்பனின் கண்ணீரை கண்டு கலங்கி போன கோகுல கிருஷ்ணன், உனக்கு ஒரு இருசக்கர வாகனத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று வீரவசனம் பேசியுள்ளார். சரி, டவுன் பேமெண்ட் கொடுத்து ஒரு புதிய வாகனத்தை டியூவுக்கு வாங்கி தருவான் நண்பன் என்று எதிர்பார்த்துள்ளார் விக்னேஸ்வரன். ஆனால் நடந்ததோ வேறு. சம்பவத்தன்று மது போதையில் இருவரும் சுல்தான்பேட்டை பகுதியில் சுற்றி வந்துள்ளனர். அப்போதுதான் முஸ்தபாவின் அழகான யமஹா வாகனம் இவர்களது கண்களில் பட்டுள்ளது. தங்களுக்காகவே யாரோ ஒரு மகராசன் இந்த வாகனத்தை இங்கு நிறுத்தி வைத்து வா வா என்று அழைப்பது போல் இருந்துள்ளது. ஸ்பாட்டிலேயே திட்டம் போட்டு கோகுல கிருஷ்ணன் சைட் லாக்கை லாவகமாக உடைத்து நண்பன் உதவியுடன் எடுத்து சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. நண்பரின் கண்ணீரை துடைக்க பைக் திருடிய நபர் தற்போது கண்ணீரும் கம்பளையுமாக சிறைக்குள் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். உடன் தன்னுடைய சக நண்பனையும் கோர்த்து விட்டதுதான் இதில் ஹைலைட்.